அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் என்னோட குக்டாப் எப்படி இவ்வளவு க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக நான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி அடுப்பு பளிச்சுன்னு எப்படி 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலாம், நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட இந்தியன் குக்கிங்கில் அடுப்பை மெயின்டைன் பண்ணுறது பெரிய சேலஞ்சு. நம்ம பால் காய்ச்சறப்போப்பையும் சரி, டெய்லி நம்ம குக்கர் வைக்கிறப்பையும் சரி, பக்கத்துலேயே நின்றுட்டுருப்போம். பால் பொங்கவே பொங்காது. டக்குன்னு இந்த பக்கம் திரும்பும்போது பார்த்தா ஒரு செகண்டில் பொங்கி வழிஞ்சு இந்த மாதிரி நிறைய மெசப் ஆகும். அது நம்ம அடுப்பு இப்படி க்ளீன் இல்லாமல் இருந்தால் நமக்கு அடுத்த வேலை சமைக்கிறதுக்கும் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பால் கொட்டியிருக்கு, இந்த சைடில் குக்கர் வச்சது கொட்டியிருக்கு. உடனே நம்ம க்ளீன் பண்ணலைனால என்னாகும், திருப்பி அதே பர்னரில் நம்ம குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டெயின் ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிடும். ஸோ நான் எனக்கு இங்கே எனக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் என்னன்னா, இந்த பார் கீப்பர்ஸ் ஃப்ரெண்டுங்கிற ஒரு பிராண்டு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ளீன் பண்ணுது, டைல், பொர்ஸ்லைன் அண்ட் செராமிக், ஃபைபர் கிளாஸ், அலுமினியம், காப்பர் எல்லாத்துக்குமே நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். சில்வர் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இந்த இது யூஸ் பண்ணாதீங்க இந்த ப்ராடக்டை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபோம்லேயும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணால் உங்களுக்கு வாட்டர் மாதிரியும் வரும். ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரே ப்ளஸ் ஃபோம் கிளீனர் இது. ஸோ இதை நான் எப்போதுமே இந்த யூஎஸ்க்கு நான் வந்ததுலேருந்து இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த அடுப்பில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க இந்த பார் கீப்பர்ஸ் ஃப்ரெண்ட் அதை வச்சு. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கரை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. இது ரொம்ப டக்குன்னு க்ளீன் பண்ணிடும். உங்களுக்கு ரொம்ப அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியமும் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. இது ப்ராடக்டோட மார்க்கெட்டிங்னு நினைக்காதீங்க. நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த நம்ம அடுப்பு மேலே வைப்போம் இல்லையா ராடு, அதுவுமே உங்களுக்கு அழுக்கு நிறைய அந்த ஃபார்ம் ஆகிருக்கும், நிறைய அந்த எண்ணெய் பிசுக்கு நிறையா இருக்கும். ஸோ அது மேலேயும் நீங்கள் போட்டுடுங்க. ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 5 to 7 minutes விட்டாவே போதும். இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா மெட்டல் ஸ்க்ரப்பரை வச்சு மேலே இருக்க ராடை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கள். நான் க்ளவுஸை யூஸ் பண்ணுவேன் எப்போதுமே, பிகாஸ் கெமிக்கல் எதுவும் பட்டுச்சுன்னா உங்களுக்கு கை ஹார்டாகிடும், அந்த உள்ளங்கை. அதனால தான். ஸோ க்ளவுஸ் போட்டிங்கன்னா அந்த கெமிக்கல் எதுவுமே உங்களுக்கு ஸ்கின்னை டைரெக்டாக ஸ்பாயில் பண்ணாது. ஸோ மேலே இருக்க ராடை கழட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் கழட்டிட்டு அடுப்பை ஃபுல்லாக நல்லா ஒரு தடவை ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. நான் துடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை. ஸோ இது என்னன்னா நல்லா ஊறி இருக்கு, அந்த ஸ்டெயினும் உங்களுக்கு நல்லா போகிறது நல்லா உங்களுக்கு தெரியும் இப்போது. ஸோ ஃபுல்லாக அடுப்பை ஃபுல்லாக இந்த ப்ரஷ்ஷால் ஒரு தேய்ச்சி விட்டுடுங்க. குக்டாப்பில் நம்ம யூஸ்வலாகவே நம்மளுக்கு அந்த பர்னர் டாப் இருக்கு இல்லைங்களா, அதையும் கழட்ட முடியும்னா அதுவும் தனியாக எடுத்துட்டு ப்ரஷ் பண்ணி தனியாக அலம்பி வச்சிடலாம். அதையுமே இப்போது பேப்பர் டவல் அல்லது நம்ம துணி இந்த மாதிரி வாஷ் க்ளோத் இருந்ததுன்னா அதையும் வச்சு யூஸ் பண்ணலாம். நான் பேப்பர் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அடுப்பு துடைக்கிறதுக்கெலாம் எப்போதுமே ரீயூசபிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி துணியில் அந்த ஃபோமெல்லாம் தொடச்சி எடுத்துடுங்க. நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா திருப்பியும் வேற ஒரு துணியை போட்டு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. இப்போது 7 to 8 minutesல என்னோடய அடுப்பு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட இந்தியன் குக்கிங்கில் முதலே சொன்ன மாதிரி எவ்ரிடே பால் காய்ச்சும் போதும் சரி, குக்கர் வைக்கும் போதும் சரி, அடுப்பில் ஸ்டெயின் கண்டிப்பாக படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்டை எவ்ரிடே போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைமும் இருக்காது, டயர்டாகவும் ஆகிடுவோம். ஸோ பட் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெட் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக அடுப்பை க்ளீன் பண்ணிட்டு படுத்திங்கன்னா மறுநாள் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு காலையில் எழுந்து அந்த க்ளீனான அடுப்பை பார்க்கும்போதே பயங்கர குஷியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட கிச்சன் இப்போ நல்லா பளிச்சுன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.